நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். So the main thing is Jesus commanded us to be baptized in the Holy Spirit. முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கற்பித்திருந்தார். And Jesus promised. அவர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். Now let me tell you something. நான் இப்பொழுது ஒன்றை சொல்ல போகிறேன். How are you to be baptized in the Holy Spirit? நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள்? My prayer for you this morning as I left home. My prayer for you this morning as I left home. நான் காலையில் இந்த வீட்டிலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்காக ஜெபித்த ஜெபம், that every person sitting here may know the baptism in the Holy Spirit. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். The first step. முதலாவது படியானது It comes in John chapter 7 verse 37 to 38. யோவான் 7வது அதிகாரம் 57 58 வசனங்களில் 37 to 38. 37 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து. First word is thirsting for the Holy Spirit. முதலாவது வார்த்தையானது அந்த பரிசுத்தாவியை குறித்த ஒரு தாகம் இருக்க வேண்டும். When I came to this point, நான் இந்த ஒரு கருத்துக்கு நேராக வந்தபோது, I remember I was at home. நான் வீட்டில் இருந்தேன். And I was for 2 to 3 days locked into my room. 2 to 3 days I was alone in the room. 2-3 நாட்கள் நான் என்னுடைய அறையை பூட்டிக் கொண்டு, and I said, Lord, I want to be baptized in the Holy Spirit. தேவனே, நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். At that time, அந்த நேரத்தில் the Holy Spirit pointed out the dirt and filth in my heart which prevents the baptism of the Holy Spirit. என் இருதயத்தில் காணப்பட்ட அவலமான காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் உணர்த்தினார். And the Holy Spirit began to deal with me. பரிசுத்தாவியானவர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். He forgave all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார். I was a believer, ஒரு விசுவாசியாக, but there were sins in my life. என்னுடைய வாழ்க்கையில் அப்பொழுது கூட பாவம் காணப்பட்டது. God touched my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். And he healed me and forgave me. அவர் என்னை முழுமையாக குணப்படுத்தி மன்னித்தார். So the first thing that you need to do is to be in the presence of God, thirsting for the Holy Spirit. முதலாவது காரியம், நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அந்த பரிசுத்தாவியை குறித்த ஒரு தாகத்தோடு கூட இருக்க வேண்டும். Second, இரண்டாவது, there is a Pentecostal word which they use, Pentecostal mission. They say it is called tarrying in God's presence, waiting in God's presence. பெந்தேகோஸ்தே இதில் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது என்ற ஒரு வார்த்தை When you காணப்படுகிறது. come to this point, when you come to be baptized in the Holy Spirit, இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது food does not matter, people does not matter, nothing matters. உணவு ஒரு காரியமாக கருதப்படாது. இல்லை என்று சொன்னால் மக்கள் ஒரு காரியமாக காணப்பட மாட்டார்கள். All that you want is the Holy Spirit's baptism. முழு மனதோடு பரிசுத்தாவியை குறித்த ஒரு பாரமே நம் இருதயத்தில் காணப்படும். You see in Acts chapter 1, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், they waited for 10 days 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். Praying. ஜெபித்துக் கொண்டு காத்திருந்தார்கள். Therefore they tarried on the Holy Spirit. அவர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். So there is a time when you need to thirst and then tarry for the Holy Spirit. தாகத்தோடு இருப்பதும் காத்திருப்பதும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த காரியத்தில் மிகவும் அவசியம். And then what happened? அப்பொழுது என்ன நடக்கும்? Ask God to fill you with the Holy Spirit. தேவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக நீங்கள் கேட்க வேண்டும். And the Holy Spirit just fills your life. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். And this is by faith. இது விசுவாசத்தால் சாத்தியமாகும். There are times when there are signs of the filling of the Holy Spirit. சில வேளைகளில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை காண்பதற்கு சில அடையாளங்கள் கிடைக்கும். One is there could be tongues speaking in the Holy Spirit. அந்நிய பாஷையுடைய அந்த ஒரு அடையாளம் காணப்படும். There could be gifts that God gives when you are baptized in the Holy Spirit. வரங்களை தேவனுடைய கிருபையோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். But you know that moment that you are filled with the Holy Spirit. ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற அந்த நேரத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். From there on, அதிலிருந்து your life is different. உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு
மறுரூபப்பட்டதாக There's a காணப்படும். whole lot of difference between being born again, being a believer, and being baptized in the Holy Spirit. மறுபடியும் பிறப்பது, விசுவாசியாக இருப்பது, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த 3 கட்டங்களிலும் வித்தியாசங்கள் காணப்படும். In 1994, 1994வது வருடம் I was in Seoul, Korea. நான் கொரியாவிலே சியோல் தேசத்தில் சியோல் பகுதியில் காணப்பட்டேன். And I was in Seoul and we had a meeting of the 2000 AD movement. 2000 AD movement, it's a mission movement. 2000 AD என்ற ஒரு மிஷனரி இயக்கத்துடைய அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள சென்றிருந்தேன். Bill Bright was there, Campus Crusade for Christ. பில் பிரைட் கேம்பஸ் குருசைடை சேர்ந்த அந்த சகோதரன் அங்கு காணப்பட்டார். He had fasted for 40 days and 40 nights. 40 இரவு பகலாக அவர் உபவாசித்து வந்திருந்தார். There were about 7,000 of us sitting in the congregation. 7000 பேர் அந்த ஒரு குழுவில் காணப்பட்டோம். He preached on the baptism of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து பிரசங்கித்தார். And he asked the congregation to stand up. அவர் அந்த சபையை எழுந்து நிற்க சொன்னார். And then he prayed over the congregation. அவர் ஜெபித்து அந்த காங்கிரிகேஷனுக்கு ஊடாக நடந்து சென்றார். And the Holy Spirit simply filled the congregation. அந்த சபை முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையால் There நிறைந்திருந்தது. was people speaking in tongues, ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். people praising the Lord, அவர்கள் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். and there was a power in that room which I still sense. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நான் அங்கு கண்டதை இன்றும் என்னால் உணர முடிகிறது. I want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். You may be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்திருப்பீர்கள். Please stand up, maybe. எழுந்து நில். Do you have a song that can go well with this? Pour us with the Holy Spirit. Be prayerful, and I believe God can move in a powerful way this morning. ஜெபத்தோடு காத்திருங்கள், தேவன் வல்லமையாக இறங்குவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Begin to praise the Lord. நாம் தேவனை மகிமைப்படுத்த துவங்குவோமாக. All of you begin to praise the Lord. எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். Praise the Lord. Praise you, Jesus. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாரியாக பொழிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று பொழிந்திடுமே. மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவபுத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் பணிந்தோடு, நீச்சலாட மூழ்கியே தேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்ந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாப்பன் என்னை அபிஷேகம் ஐயா, அப்படியே மலமினால நினைக்க மாட்டீர் ஐயா. நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் இன்னும் தேவனுடைய அபிஷேகத்தை பெறாதவன் ஐயா.
ஐயா வாஞ்சியோடு கேட்கும் பொழுது ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உடைய பரிசுத்தாவியினாலே அபிஷேகமையா என்று கதறும் பொழுது தேவன் இப்பொழுதுதானே தேவ வல்லமையாக நிறைக்க போதுமானவராக வல்லமாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வல்லமையாக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இருக்கிற கிருபைக்காக நன்றி. ஓ தேவனுடைய பிரசன்னம் அறுவடமாக இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு உள்ளத்தை விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அக்னிமயமாக வந்து இறங்கத்தக்கதாக தேவ பிரசன்னத்தால் நிறைந்து கழுகுகள் தாப்புரே. தேவ மகிமைக்காக நன்றி அப்பா. இப்படி பிரசன்னத்திற்காக நன்றி. கட்டுகள் அறுக்கப்படுற கிருபைக்காக நன்றி. ஓ கர்த்தருடைய மகிமை 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 வலிமையாக அசுவோடுற கிருபைக்காக ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துளிர்க்கு வாசமாக இருக்கிற மத்தியில் கடந்து வந்த கிருபைக்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஒவ்வொரு அபிஷேகத்தை பலப்படுத்தி நிறுத்தின கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரசன்னத்தில் கழிவுறத்தக்கதாக கிருபை செய்வீராக. அப்ப அருமையான வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய தாசனுடைய ஊழியத்தை ஆஸ்வதிப்பீராக. அப்ப அவன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த வார்த்தையின்படி தாப்பனே அப்பா, அந்த வயதான காலத்தில் அவர்கள் கடந்து சென்று அந்த தேசத்திலே அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கும் பொழுது தேவ பிரசன்னங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கொள்ளையிட்ட பொருளை போல கொடுக்க போற கிருபைக்காக ராஜா நன்றி தாப்பனே. நான் உன்னை ஏந்துவேன், சோப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவளை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நாமத்தை மேம்படுத்த போற கிருபைக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கொடுத்திருக்க அந்த விலையேறப்பட்ட அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. வாழ்த்திரோம். கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கனமை மகிழ்ச்சி செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசுவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet communion of the Holy Spirit rest and abide with us. Hallelujah! 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 Amen. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டான்.